வணக்கம் முருகன். ஜாப் ஸ்கேமில் அமைச்சர் கே நேரு அவர்கள் கைது செய்யப்படுவாரா தண்டிக்கப்படுவாரா அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். கண்டிப்பாக தண்டிக்கப்பட போவதில்லை. ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வீடியோக்குள்ளார போகலாம். கே நேரு மீதுன்ற புகார் என்னன்னு கேட்டிங்கன்னா, நகராட்சி மாநகராட்சியில் 2537 பேருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு லஞ்ச பணம் வாங்கிட்டு வேலையை போட்டு கொடுத்துருக்காரு. அதுதான் அவர் மீதான குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் அவர் கைது செய்யப்படுவாரா தண்டிக்கப்படுவாரான்னு கேட்டிங்கன்னா, எந்த நாளும் தண்டனை அவருக்கு கிடைக்காது இந்த வழக்கில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் போக்குவரத்து துறையை வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு 2000 பேர்கிட்ட சில 100 கோடி ரூபாய் தான் ஊழல் பண்ணியிருந்தார் செந்தில் பாலாஜி அவர்கள். அந்த வழக்கிலேயே உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் வாதாடும் பொழுது, பணம் வாங்கணுங்கிட்டலாம் திருப்பி வாங்கின எல்லா திட்டையுமே நான் திருப்பி தந்துட்டேன், அதனால் என்னுடைய வழக்கை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பு வாதாடி இருந்தாங்க. அதை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை கீழவை நீதிமன்றத்திற்கு அனுப்பி வச்சு சீக்கிரமாக விசாரித்து இந்த வழக்கை விசாரணை நடத்தி தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது கே நேரு அவர்கள் மீதான புகார் 2537 பேர் மேலே ஒரு 888 கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டு வேலை போட்டு கொடுத்ததா வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இடி தமிழக அரசுக்கு காவல்துறைக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த ஆதாரத்தை அனுப்பிச்சிருக்காங்க. அதான் கே நேரு அவர்கள் 2537 பேருக்குமே வேலை போட்டு கொடுத்துட்டாரு. அதனால் அவருடைய தவறு எதுவுமே கிடையாது. வேலையே தராத செந்தில் பாலாஜியே 15 வருஷமாக தண்டிக்கப்படாமல் இன்னும் வெளியே சுற்றிட்டு இருக்கும் பொழுது, பணத்தை வாங்கிட்டு வேலைக்கு போட்டு கொடுத்த நேர்மையான அமைச்சர் செந்தில் கே நேரு அவர்கள் தண்டிக்கப்படுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தண்டிக்கப்பட மாட்டார். வேண்டுமானால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது களமுகம் கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கைது வேண்டுமானால் இடியால் கைது செய்யப்படுவார். அவ்வளவுதான் நடக்கும். அடுத்ததாக செந்தில் பாலாஜியோட கே நேரு ஒப்பிடும் பொழுது கே நேரு அவர்கள் மிகவும் பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த அமைச்சர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 50,000 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்து வைத்திருக்கின்ற மூத்த அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பழம்பெரும் அமைச்சர். அவருக்கு இருக்கிற பணத்தை வச்சு நீதிமன்றத்தையே விலைக்கு வாங்கலாம். ஆனால் அவர் மீதான வழக்குகளிலிருந்து விடுதலை வாங்க முடியாதா? கண்டிப்பாக இந்த வழக்கிலிருந்து அவர் விடுதலை செய்யப்படுவார். அடுத்ததாக, ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மனிதாபிமான அடிப்படையில் தான் செயல்படுகிறது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட வழக்கு. செந்தில் பாலாஜி என்ற தங்கள் கட்சியை சேர்ந்த அமைச்சர் பாதிக்கப்படக்கூடாது, ஒரு அப்பாவி அப்படிங்கிற காரணத்தினால 2000 பேர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அந்த ஊழல் நடைபெற்றிருந்தாலும் தன்னுடைய கட்சிக்கு சேர்ந்து புனிதமாக மாறிவிட்டார் அப்படிங்கிற காரணத்தினால அந்த 2000 பேர் பணம் கொடுத்து வேலைக்காக பணம் கொடுத்த அந்த 2000 பேரையும் லஞ்சம் கொடுத்ததாக, அதாவது வேலைக்கு லஞ்சம் கொடுத்ததாக குற்றவாளி பட்டியல் சேர்க்கப்பட்டு அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது நீதிமன்றத்தில் அவர் தரப்பு வழக்கறிஞர் வாதாடினார். அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள், 2000 பேர் ஏமாந்துருக்காங்க, அவங்க வெளியே குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருக்கீங்களா? இந்த வழக்கை விசாரிக்க 2000 பேர் என்றால் ஒவ்வொரு மீதும் ஒரு 2000 பக்கம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். அப்படி என்றால் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் 30 லட்சம் பக்கம் குற்றப்பத்திரிகை 2000 பேர் மேல் தாக்கப்படும். அதை விசாரிக்க குறைந்தபட்சம் 200 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு, எங்களால் விசாரிக்க முடியும்னு சொல்லிட்டு கீழவை நீதிமன்றத்தில் விசாரித்து விரைவாக தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தப்பிச்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது மாநகராட்சியில் 2537 பேருக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் மீதும் வேலை கொடுத்துட்டாரு செந்தில் பாலாஜி கே நேரு அவர்கள். இந்த வழக்கை வேற வழக்குக்காக ட்ரூ ஹோம் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் கே நேருனுடைய நிறுவனத்தில் ரெய்டு நடத்தும் பொழுது வேற டெண்டர் சம்பந்தமாக ஊழல் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு ரெய்டு நடத்தினாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இந்த மாநகராட்சியில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு ஒரு ஆளுக்கு 35 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்து நேரு மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு 250 பக்க ஆதாரங்களை ஆடியோ வீடியோ மற்றும் வாட்ஸ்அப் சேட் எல்லாமே அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. சென்னை மாநகர பொறுப்பு டிஜிபிக்கு அனுப்பி வைத்து அவர் மீது நேரு அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்க, அந்த அடிப்படையில் நாங்கள் மேற்கொண்டு இந்த வழக்கை விசாரிக்க உள்ள வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் ஆதாரம் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இந்த வழக்கில்
தமிழக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க மாட்டார். இப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நிரந்தர டிஜிபி நியமிக்காம 9வது இடத்துல இருக்கிற சீனியர் லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்கிற வெங்கட்ராமன் அவர்களை பொறுப்பு டிஜிபியாக நியமித்திருக்கிறது தமிழக அரசு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் குற்றங்கள் எதன் மீதும் நடவடிக்கை இருக்க பொறுப்பு டிஜிபி தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வைத்து 2026 சட்டமன்ற தேர்தலை நடத்தி முடித்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது KN மீது இவர் FIR பதிவு செய்வார் என்றால் கண்டிப்பாக பதிவு செய்ய மாட்டார். அடுத்ததாக KN வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்தால் என்ன நடக்கப் போகிறது? அதை போலவே செந்தில் பாலாஜியினுடைய வழக்கில் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எப்படிப்பட்ட நடவடிக்கை மேற்கொண்டது, அதே போலவே KN அவர்கள் ஒரு அப்பாவி அமைச்சர். லஞ்சம் கொடுத்த 2500 பேரையுமே நாங்கள் குற்றவாளிகள் பட்டியலில் சேர்த்திருக்கோம், FIR பதிவு செய்திருக்கோம். அதனால எங்களுக்கு அவகாசம் கொடுங்க, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஏற்றுக்கொண்டு உச்சநீதிமன்றம் இந்த 2500 பேரையும் குற்றப்பத்திரிகையில் சேர்த்து விசாரிக்க இன்னும் 250 வருஷம் ஆகும். அதனால 2275 இந்த வழக்கை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழவை நீதிமன்றத்துக்கு அனுப்பிடும் உச்சநீதிமன்றம். அதனால் KN அவர்கள் தண்டிக்கப்பட போவதில்லை அப்படிங்கிறது உண்மை. அடுத்ததாக இந்த வழக்கை எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்ள போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது வீணாக பொய் பழி சமுத்திரம் அப்படிங்கிறதுக்காக மத்தியில் இருக்க பாரதிய ஜனதா கட்சி EDயை பயன்படுத்தி KN மீது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பொய் நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பொய் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எதிர்கொள்ளப் போகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக இதில் வெற்றி பெறும். KN அவர்களும் இந்த வழக்கிலிருந்து வெற்றி பெறுவார்கள். நீதி கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் கூக்குரல் எழுப்ப போகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா 888 கோடி ரூபாய் நிதி இருக்கிறது. அந்த நிதியை வச்சு நீதியை விலைக்கு வாங்கிடுவாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். அதுதான் கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறாக இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் பொன்முடி, துரைமுருகன், KKS ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, அனிதா ஜீவன் இவர்கள் சம்பந்தப்பட்ட ஊழல் வழக்குகளை FIR பதிவு செய்யப்பட்டது. பெர்லிமினரி என்கொயரி, அதாவது ஆரம்ப கட்ட விசாரணையை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பீலுக்கு போன இடத்துல உச்சநீதிமன்றம் ஆரம்ப கட்ட விசாரணைக்கு தடை விதிச்சு 2 வருஷத்துக்கு மேலாகுது. அப்படி ஆரம்ப கட்ட விசாரணையை பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கிறப்ப KN பலம் வாய்ந்த அமைச்சர் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போனால் KN வழக்கையும் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக தடை விதிக்கும். அடுத்ததாக KN நிலைமை மிக பரிதாபமாக இருக்கிறது. ஒரு 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதே கண்ணை கட்டுது அப்படிங்கிற நிலைமை தான் இருக்கிறது. இதில் 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருந்தாலும் KN அவர்களுடைய பங்கு வெறும் 100 கோடி தான், இல்லைன்னா 150 கோடி தான் அவருக்கு பங்காக கிடைக்கப்படுகிறது. பங்கு போட்டால் துண்டு கூட மிச்சம் வராங்க நிலைமையில தான் KN அவர்கள் இருக்கிறாரு. இந்த 888 கோடி ரூபாயில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்பத்திற்கு ஒரு 400 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்திற்கு போனால் உங்களுடைய ப்ராஜெக்ட் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு தான் நீதிபதிகள் கேட்க போகிறாங்க. அப்படி ஒரு 20% 200 கோடி ரூபாயை ஊழலாக கொடுக்க வேண்டியிருக்கும். மீதி இருக்கிற ஒரு 100 கோடி ரூபாய் மேலும் கொடுங்கன்னு சொல்லிட்டு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு KN அவர்களை செலவு செய்ய வைப்பார்கள். அதன்படி போக மிச்சம் ஒரு 100-150 கோடி ரூபாய் தான் KN அவர்களுக்கு தன்னுடைய பங்காக இந்த ஊழலில் கிடைக்க போகுது. அதனால தான் சொல்லியிருக்கேன், ஒரு 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதே கண்ணை கட்டுது அப்படிங்கிற நிலைமையில தான் KN அவர்கள் இருக்கிறார்கள். மொத்தத்தில் இந்த வழக்கில் KN அவர்களுக்கு தண்டனை கிடைக்கப் போவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.